வார்த்தையில் வல்லமையுள்ளவராக இருந்த திருமகனைப் போல் ஆற்றல் பெற்றிருந்த நானாக பேசவில்லை, தந்தை சொல்வதையே பேசுகிறேன் என்றவும் திருமகனைப் போல் வாக்கை பேசிய எந்த வீட்டிற்கு சென்றாலும் அமைதி என்று வாழ்த்துங்கள் என்றவும் திருமகனின் படிப்பினைக்கு முன்னோடியாக வாழ்ந்த வாழ்த்துவதில் வல்லமை உண்டு என்பதை எண்பித்த உமது வார்த்தையின் உள்வுணர்வுகளை புரிந்து வாழ்ந்த வார்த்தைகளை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வாழ்வாக்கிய திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவராய் அதை அல்லும் பகலும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வாழ்வாக்கிய உமக்கெதிராய் பாவம் செய்யாதவாறு திருவாக்கை உள்ளத்தில் இருத்தி வாழ்ந்து காட்டிய உமது வாக்கை தம் உள்ளமாகிய கருவூலத்தில் சேமித்து வைத்து செயல்படுத்திய தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம் என்ற யோவானை விட சிறப்பாக சொல்ல தகுதி பெற்ற
சிந்தையில் தியானித்த விண்ணக வார்த்தைகளில் ஒன்றான அமைதி என்ற வார்த்தையால் வாழ்த்திய மகிழ்ச்சியுண்டாக்கும் வார்த்தைகளால் ஆட்கொள்ளப்படுவது விண்ணகத்தின் பிள்ளைகளுக்குரிய அடையாளம் என செயல்படுத்திய யாரை வாழ்த்த வேண்டும், எப்படி வாழ்த்த வேண்டும் என்பதில் தீர்க்கமான ஞானம் படைத்த தூய ஆவியாரால் தூண்டப் பெற்று எலிசபெத்துவை வாழ்த்தி தூய ஆவியாரை பெறச் செய்த எந்த கூச்சமும் ஆரவாரமும் மேளதாளமும் இல்லாமல் அமைதியான வாழ்த்தொலியால் தூய ஆவியை பெறச் செய்த ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படச் செய்யும் அளவுக்கு இறைமை பட்டறிவில் முதிர்ச்சி பெற்றிருந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கே தூய ஆவியை பொழிகிறே என்பதை வெளிப்படுத்த காரணமாக இருந்த சாட்சிய வாழ்வு வாழ்பவரே தூய ஆவி பெற்றவர் என்பதற்கு சான்றாக வாழ்ந்த கனிதரும் வாழ்வு வாழ்பவரே தூய ஆவி பெற்றவர் என்பதற்கு சான்றாக வாழ்ந்த பிறரன்பு வாழ்வு வாழ்பவரே தூய ஆவி பெற்றவர் என்பதற்கு சான்றாக வாழ்ந்த எங்களை வாழ்த்துவதையும் ஆசீர்வதிப்பதையுமே விருப்பமாகவும் நோக்கமாகவும் கொண்ட அன்பு தந்தையே, உம்மை வாழ்த்தி தொழுகை செய்கிறோம்.
உயிர்த்த இயேசு தம்மை எதிர்கொண்டு வந்தவர்களை வாழ்க என வாழ்த்தினார். அஞ்சி ஒடுங்கி அறைக்குள் ஒளிந்திருந்த சீடர்களிடம் சென்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என வாழ்த்தினார். அன்பு தாய் மரியின் வாழ்த்துறையில் எத்தனை மகத்துவமான காரியம் மறைந்திருந்தது என கண்டு வியப்படைகிறோம். அன்னை மரியின் மூச்சும் பேச்சும் எவ்வளவு தூய்மையும் மாட்சிமையும் நிறைந்தது என கண்டு அன்னை மரியை வாழ்த்தி வணங்குகிறோம். அன்பு தாய் மரியா அமைதி என்ற ஒரு வார்த்தை சொன்ன அந்த பொழுதே அந்த வார்த்தைக்குள் இருந்த வல்லமை எலிசபெத்துவை மட்டுமல்ல, அவர் வயிற்றுக்குள் இருந்த குழந்தையையும் முற்றிலும் தூய ஆவியால் நிரப்பிற்று. அன்னை மரியின் மாண்பினை உணர்ந்து போற்றுகிறோம். குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் என்பது சக்கரியாவுக்கு தூதர் வழியாக உங்களது வாக்குறுதி. ஆனால் யாரால் எப்பொழுது என்பது யாருக்குமே தெரியாது. வயதான தன் உறவினர் எலிசபெத்து கருவுற்று 6ஆம் மாதம் என்ற நம்பிக்கையூட்டும் மொழி சொல்லப்பட்டதும் அந்த வார்த்தைக்குள் இருந்த தூய ஆவியாரின் தூண்டுதலை உணர்ந்து மரியா விரைந்து சென்றார், வாழ்த்தினார், வாழ்த்துவதில் முந்திக் கொண்டார். மரியாவின் வாழ்த்தை கேட்டவுடன் குழந்தை மட்டுமல்ல, தாய் எலிசபெத்தும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள் என்பதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் யாரையும் சபிக்காமலும் குறை கூறாமலும் வாழ்த்தும் மரியாவின் மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.